எக்ஸ்பீரியன்ஸ் போலாம். 15,000 ரூபாய்க்காக நீ காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காந்து கேஷ் எண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்றது அவன் வேலை? பணத்தை பெருக்குவதன் வேலை, பணத்தை எண்ணுவது இல்ல, பதில் காசை வாங்கிட்டு காசு கொடுக்கறது இல்லை. அது ஒரு ரோபோ பண்ணும். வர இனியெல்லாம் ரோபோ தான் பண்ண போகுது. இதெல்லாம் ஒரு வேலையா? அப்போ ஓனர் பிசினஸ் ஓனரா இருக்கணும். நீங்க அது கேஷியர், நீ ஓனர் சொல்லக்கூடாது. அப்ப நீ ஏன் ஓனர் கேஷியர் ஆகிற? கேஷியர் ஓனர் ஆகலாம், ஓனர் கேஷியர் ஆகலாமா? அப்போ உன்னோட அப்ப வெளியில வந்து யோசிக்கும் போது தான் எப்பயுமே நீங்க உங்களுக்குள்ள இருக்கும்போது பிரச்சனை பெருசா இருக்கும். வெளியில வந்து யோசிங்க. வெளியில வந்து நில்லுங்க, ஒரு டீயை குடிங்க, ஏத்த கடையை பாருங்க. ஓ, நீங்க கேஷியரா இருந்தீங்கன்னா உன் காசு தான் பார்த்துட்டு இருப்ப. வெளில வந்து அடுத்தவன் கடையை பாரு, ஓ இவ்வளவு கூட்டம் வருதா, அவன் என்ன பண்ணுவான் யோசிக்கணும்ல. விலகி இருங்கள். ஒரு உறவு நிலைப்படணும் அப்படின்னா நீங்க விலகி இருக்கணும். அது மாதிரி பிசினஸ்ல நீங்க போகாம சம்பாதிக்கணும், வெளியில வந்து பார்க்கணும். அப்ப அந்த 15,000 நான் என்ன கேட்கிறேன், வெளியில வந்து உங்களால அந்த 5,000 சம்பாதிக்க முடியாதா? அந்த 15,000 கூட நீங்க ஒரு அதை மிச்சம் பண்ணணும்னு நினைச்சு நீங்க கல்லால உட்காந்தீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லா கல்லாலே உட்காந்துருக்க வேண்டியதான். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது, ஒரு நாட்டை ஒரு டேஷிங் பார்க்க முடியாது. அப்படியே சுகர் வந்து சாக வேண்டியதான். அந்த நிறைய பேர் உட்காந்து கம்மு மாதிரி ஒட்டிக்கு வந்த அந்த கல்லா டேபிள் என்ன பண்ணும், எங்க அப்பாலாம் அப்படிதான் இருந்தாரு.